கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், ஆகவே அவரிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை படைத்த தேவன் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க வேண்டுமானால் அவருடைய வல்லமையை நாம் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்தில் நம்ம யாரையெல்லாமோ பாக்கியவான்கள் என்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்தாலே நாம் பாக்கியவான்கள் என்று. நமக்கு உலகத்திலே ஒன்றுமில்லை என்றாலும் தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையாக இருப்போம் என்றால் நாம் பாக்கியவான்கள் என்கிறோம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுவதெல்லாம் 100% உண்மை. ஆகவே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமா? நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள். கவலைப்படாதுங்கள், அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 5 வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். முந்தின வசனம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் எவ்விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய சூழ்நிலையில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் தேவனையே நாம் நம்பி இருப்போம். அது இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் நாம் சொல்ல முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 9 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரில் பற்றுதலாயிருப்பதே நலம். முந்தின வசனம் 8 வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஹல்லேலூயா. பல வேளைகளிலே அநேக வேளைகளிலே நாம் மனுஷர்களை தான் நம்புகிறோம். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய மாம்சீக கண்களுக்கு தெரிகிறார்கள், அவர்கள் நம்மை போன்று இருக்கிறார்கள் என்று இருப்பதினால். ஆனால் பல வேளைகளிலே எல்லாரும் எப்போதும் நமக்கு உதவி செய்ய முடியாது, உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஹல்லேலூயா. அவர் நம்மை படைத்தவர், நம்மை உண்டாக்கினவர், அவர் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். நம்மை தொட்டால் அவரை தொடுவது, அவருடைய கண்மணியை தொடுவது போல் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவு நெருக்கமான தேவன், அவ்வளவு அன்பான தேவன், அவ்வளவு கர்சனை உள்ள தேவன். இந்த தேவனை நம்புவதிலே நமக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? இந்த தேவனை நோக்கி பார்ப்போம், அவரை நம்புவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, நாம் தேவையோடு இருக்கிறோமா அல்லது ஐஸ்வர்யத்தில் இருக்கிறோமா, எல்லா காலத்திலும் நாம் கர்த்தரை நம்புவோம் என்றால் நாம் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? நமக்கு ஏதோ ஒரு காரியம் வரும் பொழுது நாம் யாரை தேடுகிறோம்? நாம் தேவனிடத்தில் போய் முழங்காற்படிட்டு அவரை தேடுகிறோமா, அவரிடத்தில் சொல்லுகிறோமா, அல்லது வேறு நபரையோ வேறு எந்த காரியங்களை தேடுகிறோமா? நிச்சயமாகவே நாம் தேவனிடத்தில் போவோம் என்றால் நம்முடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் மேல் எங்கள் நம்பிக்கையை வைத்து நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்க உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.